அம்மா சொல்கிற சின்ன சின்ன வேலையை கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். இதுவே நம்ம கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இல்லைனா ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இதே அம்மா வீட்டிலனா அந்த கேள்விக்கு வேலையே இல்லை. இப்போலாம் அது ரொம்ப தெரியுது, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சமைச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்போது நமக்கு அம்மாவோட கஷ்டம் தெரியவே இல்லை. நம்மளும் 10ஓட 11 உட்காந்து சாப்பிட்டோமே தவிர அம்மா எப்படியெல்லாம் இதை செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சது கூட இல்லை. இப்போது நான் அம்மாவாக இருக்கும்போது தான் அதை உணர்றேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்கன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் மெனு தாங்க. ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, மீன் நேற்று எடுத்ததே இருந்தது. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுவும் பொரித்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.